The God is a God of more than enough. பிலிப்போருக்கு பிரதித்திரமாக இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா கூட என்ன ஆகாது, போதாதே. பாருங்க, இதுதான் உலகத்தினுடைய லாங்குவேஜ், போதாதே போதாதே. ஆனா என் ஆண்டவருடைய மகிமையும் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அங்கு திருப்தி. ஆமென். போதுமானதற்கும் அதிகம். The God is a God of more than enough. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போதாதே எல்லாம் இல்லை, போதுமானதற்கும் அதிகமாய். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட செழிப்பு உங்க மேல வருது. இயேசுகிட்ட வர்றாங்க ஒரு பெரிய கூட்டம். இப்போ நம்மளை சுத்திலும் தேவையுள்ள கூட்டம் எவ்வளவு? கொஞ்சமா அதிகமா? எல்லாம் சொல்லுங்க, லார்ஜ் கிரவுட். எல்லாம் சொல்லுங்க, எவ்வளோ பெரிய கூட்டமா இருந்தாலும் அம்புட்டு வேறையும் திருப்தியா அனுப்புகிற அளவுக்கு சுவிசேஷம் வல்லமை உள்ளதா இருக்கு. சிலருக்கு மட்டும் தருகிற அளவிற்கு சுவிசேஷம் சுருங்கினதல்ல, வந்த எல்லோருக்கும் கொடுத்து மீதம் எடுக்கிற அளவுக்கு சுவிசேஷம் பெரியதா இருக்கிறது. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, குறைவு நிறைவாகிறது மட்டும் இல்ல, மீதி எடுப்பீங்க. இதை வச்சு இதை சரி கட்டினாலே பெரிய விஷயம், இதான் நம்ம யோசிக்கிறது. ஆனா இதை சரி கட்டுறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிச்சமும் இருக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னைக்கு காலையில நான் சொல்றேன், இந்த வார்த்தையை அப்படியே வாங்கி கொள்ற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், ஆமென். மீதம் எடுக்கிற நாட்கள் உங்க வாழ்க்கையில தோங்குது. ஆமென். வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகுதுன்ற வாழ்க்கையை உங்களுக்கு வைக்கல. இன்னும் சில பேர் வைத்த கட்டி வாயை கட்டி, ஹலோ, அதுக்கு உங்களை கூப்பிடல. அவர் திருப்தியா சாப்பிட்டும் மீதி இருக்கு, வேற. குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தம் பிரதர் அப்படின்றாங்க. அப்புறம் வைத்த கட்டி, உலகத்துல எவ்வளவு லாங்குவேஜ் வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கு உங்களை கூப்பிடல, திருப்தியா சாப்பிட்டு மீதியும் எடுக்க வைப்பார். நார்மலா இல்ல. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்ன இப்படி நம்ம வாழ்க்கையில யோசிக்கவே இல்லையே. அந்த மாதிரியான வல்லமையை தேவன் உங்க மேல கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆமென்.